ஷைத்தான்கள் தான் நம்மளுடைய மிகப்பெரிய எதிரி. இன்னும் சொல்லணும்னா இந்த ஷைத்தான் தான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு எதிரி. நமக்கு வெளியில பாக்குறதுக்கு மனுஷங்கள்ல இவன் நமக்கு துரோகம் பண்றான், அவன் நமக்கு இடையூறு கொடுக்குறான், நம்ம முன்னேற்றத்திற்கு மிகப்பெரிய காரணமே அவன் தான், அவன் குடும்பம் தான் அப்படின்னு நம்ம காரணம் சொல்றோம். இங்க காரணம் சொல்றதெல்லாம் எதுன்னா இந்த காரணத்தை உருவாக்கக்கூடிய ஷைத்தான் அப்படிதான் நம்ம சொல்லணும். ஏன்னா மற்றவங்க மேல ஒரு தவறான எண்ணத்தை வர வைக்கிறதும், மற்றவங்களுக்கு அவங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா அந்த தப்பை பள்ளிக்கு பள்ளி தீர்க்கலன்னா எனக்கு நிம்மதியா இருக்காது. இந்த மாதிரி ஒரு சில உணர்வுகள் நமக்கு ஏற்படும் தெரியுங்களா? இதெல்லாம் என்ன காரணம்னா மனுஷங்களுக்குள்ளார சண்டையை மூட்டி விட்டு, மனுஷனுக்குள்ளார தேவையில்லாத பிரச்சனையை ஏற்படுத்தி விட்டு, இந்த இறைவனின் பாதையை நோக்கி மனுஷன் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவன் போடக்கூடிய ஒரு ஸ்கெட்சு தான் அதெல்லாம். சுருக்கமா சொல்லணும்னா கொஞ்சம் கடினமா இருக்கும். இறைவனை நோக்கி போகக்கூடிய பாதை கொஞ்சம் கடினமா இருக்கும். நம்ம ஒன்றும் பெருசாலாம் செய்ய வேணாம், ஒன்றும் காசு பணம்லாம் செய்ய வேணாம், சில தியாகங்களை செய்யணும். என்ன தியாகம்னா பாவத்திலிருந்து தவிர்ந்து இருக்கணும். அந்த பாவத்திலிருந்து தவிர்ந்து ஒரு நல்ல வைப்ரேஷன் நோக்கி நம்ம போகணும்னா அதுக்கு இந்த இறைவனே நமக்கு வழியை கொடுக்குறான், ஏகப்பட்ட வழியை கொடுக்குறான். தொழுகுங்க, நோன்பு வைங்க. உங்களுக்கு காம இச்சைகள் அதிகமா வருதா, நோன்பு வைங்க, அந்த இச்சை வராம உங்களை பாதுகாக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வேணுமா, நெருக்கடி இல்லாத ஒரு வாழ்க்கை வேணுமா, தொழுகுங்க. இப்படி ஒவ்வொன்றுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு வழிமுறை இருக்கு. அதுல இருக்கிறதுலயே ஆக சிறந்த சுலபமான ஒரு வழிமுறை எதுனா திக்ர், இறை தியானம். அந்த இறை தியானத்திலே ஒரு சிறந்த தியானம் எதுனா இந்த கல்வி சிக்கல். இருக்கிறதுலே ஈஸியான இந்த விஷயம். இதை பண்ணுங்க, உங்களுக்கு உங்க லைஃப்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் நீங்க ரியல் லைஃப்ல நல்லாவே உங்களால ஃபீல் பண்ண முடியும். அதுக்குதான் நம்ம சேனலோடைய ஸ்டார்டிங்லேயே இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணது. இறை தியானம்னா என்ன, இந்த கல்வி சிக்கர்னா என்ன, இது எப்படி பண்றது, இது எந்த டைம்ல பண்றது, எவ்வளவு நாள்ல உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும், இதெல்லாம் அந்த வீடியோல நம்ம பேசியிருக்கோம். புதுசா வந்திருக்கக்கூடிய இந்த வீடியோ யாராவது புதுசா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த வீடியோ நம்ம சேனலோடைய ஹோம் பேஜ்ல தான் இருக்கும், போய் மறக்காம பாருங்க. இதை அவ்வளோ சீக்கிரமா உங்களை ஷைத்தான் பண்ண விட மாட்டான். ஏன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு, ஒரு ஞானம் இதெல்லாம் கிடைக்காத வரைக்கும் தான் இந்த ஷைத்தானால உங்களை வழிகெடுக்க முடியும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்ப நம்ம இறைவன்கிட்ட கையேந்தி கேட்கிறோம், இறைவா எனக்கு இது கூட, எனக்கு இந்த மாதிரி தேவை இருக்கு, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொல்லி நம்ம கையேந்தி கேட்கிறோம். எது வரைக்கும் நீங்க கேட்பீங்க? நமக்கு ஒரு பிரச்சனை தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு, இல்ல ஏதாவது ஒரு தேவை இருந்துகிட்டே இருக்கு, அது வரைக்கும் தான் நம்ம கேட்போம். இப்போ உனக்கு ஒரு பிரச்சனை இல்லாத வாழ்க்கைய இறைவன் கொடுத்துட்டான் அப்படின்னா அதுக்கப்புறம் இறைவன்கிட்ட ஒரு சில பேர் கேட்காம போறவங்களும் இருக்காங்க. நம்ம கேட்காமயே நம்ம கேட்டதை இறைவன் கொடுத்துட்டானே, இன்னும் நம்ம அதிகமா இறைவனுக்கு நம்ம நன்றி செலுத்தணும்னு சொல்லிட்டு அந்த நல்லடியார் கூட்டத்துல இருக்கக்கூடிய மனுஷங்களும் இருக்கதான் செய்யறாங்க. ஆனா இங்க விஷயம் என்னன்னா அந்த இறைவன்கிட்ட நீ நெருங்கிடக்கூடாது. நீ கேட்டதை இறைவன் உடனே கொடுத்துடக்கூடாது. உடனே கொடுத்துட்டா எனக்கு வேலை இல்லாம போயிடுமே, உன்னைய கெடுக்க முடியாம போயிடுமேங்கிறதுக்காக தான் இந்த ஷைத்தான்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க எந்த ஒரு பாவம் பண்ணா கூட அந்த பாவத்தை பண்ணும்போது அந்த ஷைத்தானுக்கு அவ்வளவு கோபம் வராது. ஆனா எப்போ நீங்க இறைவனை நோக்கி தெரிஞ்சுக்கணுங்கிற அந்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்களோ அப்போ உங்களுக்கு ஏகப்பட்ட நெருக்கடி வரும். என்ன சொல்லணும்னா இவ்வளவு நாள் நீங்க பாவம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த பாவம் சம்டைம்ஸ் நீங்க பண்ணுவீங்க, சம்டைம்ஸ் பண்ணாம விட்டுருவீங்க. ஆனா திடீர்னு நீங்க இறைவனை நோக்கி வரீங்க, இறை தியானத்துக்குள்ள வரீங்க, இறைவனை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக வரீங்க அப்படின்னா இதை நீங்க கத்துக்க கூடாது, இதை நீங்க செஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காகவே இந்த ஷைத்தான்கள் என்ன போகும்னா உங்க லைஃப்ல ஏதாவது நீங்க ஒரு பாவம் பண்ணிருப்பீங்க, இல்ல பாவம் பண்ணிட்டு விட்டுருப்பீங்க, இல்ல எப்பயாவது அந்த பாவத்தை பண்ணுவீங்க. இந்த பாவத்தை ஈஸியான முறையில பண்றதுக்கு அவனே அந்த சூழல்களை ஏற்படுத்தி கொடுப்பான். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா உங்களுக்கு ஒரு ட்ரிங்கிங் ஹேபிட் இருக்கு. இப்போ ட்ரிங்க்ஸ் பண்ணா உங்க வீட்டுல இருக்கிறவங்க யாருக்கும் தெரியாது, சுத்தி இருக்கிறவங்க யாருக்கும் தெரியாது, வெளியூர்ல இருப்போம், ஆளே இல்லாத ஒரு இடத்துல கம்ஃபர்டபுளான ஒரு இடமா இருக்கும். அப்ப இதெல்லாம் பாவங்கள் ஈஸியா செய்யறதுக்கான ஒரு பிளேஸ் தானே. அப்ப இந்த மாதிரி இடத்துக்கு உங்களை போக வைப்பான், இல்ல உங்க நண்பர்கள் மூலியமா போக வைப்பான். ஒரு உதாரணத்துக்கு தான் இந்த ட்ரிக்கிங் சொன்னேன். இந்த மாதிரி பாவங்கிறது ஏகப்பட்ட கேட்டகரியில ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஸோ விஷயம் என்னன்னா இந்த கல்வி சிக்கர் மூலியமா கிடைக்கக்கூடிய பொக்கிஷங்கள் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா
ஒரு சைத்தானே உங்ககிட்ட வர முடியாதுன்னு பயப்படுதுன்னா அந்த சைத்தானுக்கு தெரிஞ்சிருக்கு இவன் வந்து இறைவனை நெருங்கி இந்த ஒரு பயணத்துக்குள்ளார போயிட்டானா இவனை வழி கெடுக்கவே முடியாது, இவன் மனுஷங்களை இருக்கிற மனுஷனை விட 100 மடங்கு அதிக பலசாலியா ஆயிடுவான், இவனுக்கு இறைவன் வந்து ஏகப்பட்ட பொக்கிஷங்களையும் அற்புதத்தையும் கொடுத்துருவாங்கிறது நமக்கு தெரியுதோ இல்லையோ நம்மளுடைய எதிரியா இருக்கக்கூடிய இந்த சைத்தான்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் இது உங்களுக்கு கிடைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக இவ்வளவு வேலைகளை வந்து செஞ்சுட்டு இருக்கு. இப்போ யாரு ஜெயிச்சிருக்கா? நாம ஜெயிச்சிருக்கோமா? அது ஜெயிச்சிருக்கா? இப்ப எந்த ஒரு விஷயம் வந்து நம்மளை சுத்தி அதிகமா இருக்கு, இறைவனை தேடி போகக்கூடிய விஷயங்கள் வந்து லேசான முறை நம்ம கிடைக்கிறது வந்து அதிகமா இருக்கா, இல்ல நம்மள வழி எடுக்கிறதுக்கான விஷயங்கள் அதிகமா இருக்கா? இந்த உலகத்துல யோசிக்கவே வேணாம். 100க்கு 80%, ஏன் 90% கூட ஒரு குழப்பம் நிறைந்த ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்க பார்த்தாலும் குழப்பம், யாரை பார்த்தாலும் நம்பிக்கை இல்லை, எதை பார்த்தாலுமே நம்ம மைண்டை டைவர்ட் பண்ற மாதிரியான ஒரு விஷயம்தான். வெளியே போனாதான் இது இருக்குன்னு சொல்லி வீட்டுக்குள்ளார இருந்தோம் அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளாரையும் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை. வீட்டுல வந்து ஒருத்தருடைய பேச்சை வந்து இன்னொருத்தர் கேட்கறது கிடையாது, வீட்டுல பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது கிடையாது. அப்போ இதெல்லாம் பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பமாகுது? இதெல்லாம் யாரு பண்றா? யோசிச்சு பார்த்தா கடைசியில நம்மளும் வந்து எப்படியா ஏதாவது ஒரு வகையில நாமளும் வந்து தப்பு பண்ணியிருக்கோம் தான். கடைசியில அந்த எண்டிங் பதில் என்னவா இருக்கும்னா இதா இருக்கும். நம்ம கிட்ட இருந்து முதல்ல சரி பண்ணும். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை அது வீட்டுல இருக்க எல்லாரையும் பாதிக்குது. முதல்ல நாம சரியாகணும், நாம வந்து திருந்தணும், நாம பாவத்தை விடணும். பாவத்தை என்னைக்கு விடுறோமோ அப்பதான் குழப்பங்களை வந்து நம்மளால சரி பண்ண முடியும். ஏன்னா இப்ப நம்ம வந்து நம்மளுடைய அப்பாவையோ அம்மாவையோ நம்ம கூட பிறந்தவங்களையோ வைஃபையோ ஹஸ்பண்டையோ நம்ம ஏதாவது ஒரு குறை சொல்லலாம். நம்ம கிட்டயும் ஏதாவது குறைகள் இருக்கான்னு பார்க்கணும். நம்ம கிட்ட இருக்கிற குறையை சரி செய்யாம நம்ம ஆப்போசிட்ல இருக்கவங்களை வந்து எதுவுமே பண்ண முடியாது. இது எல்லாருமே வந்து அந்த ஈகோ கிளாஷ் தான் அதிகமா இருக்கு. அது எப்படி நீ இப்படி பண்ணலாம், என்னுடைய குழந்தைய நீ எப்படி அப்படி சொல்லலாம், எங்க அப்பாவை நீ எப்படி அப்படி சொல்லலாம், அம்மாவை எப்படி நீ சொல்லலாம், இவனை நீ எப்படி விட்டு கொடுத்து பேசலாம். இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த ஈகோ கிளாஸ் தான் அதிகமா இருக்கு. இந்த ஈகோ கிளாஸ்னால என்ன ஆகுது தெரியுங்களா? இவங்களும் தப்பு பண்ணியிருப்பாங்க. உதாரணத்துக்கு நானும் ஒரு தப்பு பண்ணியிருப்பேன், ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு பர்சனும் தப்பு பண்ணியிருப்பாங்க. ஆனா நம்ம யாரை பிளேம் பண்ணுவோம்? நீ எப்படிப்பா இப்படிலாம் பண்ற, நியாயமா அப்படின்னு நம்ம கேட்போம். அப்ப நாம ஃபர்ஸ்ட் யோகியமான்னு பார்ப்போம். நாம யோகியமா இருக்குமா இல்லையான்னு யாருக்கு தெரியும்? டு பி ஃப்ராங்க், நமக்கு மட்டும்தான் தெரியும். நமக்கு மட்டும்தான் தெரியும் நான் யோகியனா இல்லையாங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். அதே மாதிரி இப்படி ஒவ்வொருத்தவங்களும் யோசிச்சீங்கன்னா பிரச்சனை வராது. இந்த இறை பயணத்துல இந்த திக்ரே கல்வி மூலியமா இறைவனுடைய நெருக்கத்தை கிடைக்கணும்னு ஆசைப்படக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே சொல்றேன், இங்க எப்பேற்பட்ட பாவம் செஞ்சாலும் சரி அந்த பாவத்தை விடுறதுக்கான வழியை வந்து முதல்ல யோசிங்க. ஏன்னா 1, 2, 3ன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் ஆஃப் பாவம்னா பரவாயில்ல. இன்னைக்கு டிசைனா நிறைய பாவங்கள் வருது, டிசைனா நிறைய புதிய ஆப்ஸ் வருது, புரியுதுங்களா? டேட்டிங் பண்றதுக்குனே ஆப்ஸ் வருது. இன்ஸ்டாகிராமுங்கிறது ஒரு காலத்துல எப்பேற்பட்ட பிளாட்ஃபார்மா இருந்து இப்ப வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அதுல என்ன நடக்குதுங்கிறது உங்களுக்கே தெரியும். நான் சொல்லிதான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபேஸ்புக் இந்த மாதிரி நிறைய இருக்கு, சரிங்களா? மனுஷனை வழி கெடுக்கக்கூடிய ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நம்மள சூழ்ந்து இருக்கு, சரிங்களா? சூழ்ந்து இருக்கு. இன்னும் சொல்லணும்னா இப்ப நம்ம இந்த மாதிரி இறைவன் நெருங்கிறதுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசுறோம். எத்தனை பேர் இதை பார்ப்பாங்கன்னு தெரியாது. எனக்கு அது கவலை கிடையாது. எனக்கு வந்து என்னை நம்பி பாக்குறவங்க பார்த்தாங்கனாலே போதும், எனக்கு அதுவே போதும். ஆனா அது நம்ம மைண்டை டைவர்ட் பண்றது, நமக்கு எந்த ஒரு பைசா பிரயோஜனமும் இல்லைன்னு தெரியக்கூடிய ஒரு சில கண்டென்ட்ஸ் வந்து போடுறவனுக்கும் தெரியும், அதை பாக்குறவனுக்கும் தெரியும். ஆனா ஏன் போடுறான்னு அவனுக்கும் தெரியல, ஏன் பாக்குறான்னு அவனுக்கும் தெரியல. அதுதான் ஒரு மிகப்பெரிய வேடிக்கையா இருக்கு. ஏன் போடுறான்னு அவனுக்கும் தெரியல, இதை ஏன் பாக்கணும்னு சொல்லி அவங்களுக்கும் தெரியல. ஓகே, ஆனா எண்ட் ஆஃப் த டே பாத்தீங்கன்னா அதனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. இன்னைக்கு ஒரு நாள் நான் வந்து ஒரு நல்ல காரியத்தை பத்தி பேசியிருக்கேன். மக்களை வந்து தெளிவில்லாத ஒரு மக்களை வந்து தெளிவுபடுத்துறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு விஷயங்களை வந்து நான் அவங்கள்ட்ட சொல்லிக்கணும்னு சொன்னா எனக்கு ஒரு திருப்தி இருக்கும். இதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் நினைச்சாலே போதும், வேற எதுவும் பண்ண வேணாம். உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், மற்றவங்களை ஏமாத்தாம இருக்கணும். மெயினா நீங்க யாருக்கு உண்மையா இருக்கணுமோ இல்லையோ இறைவனுக்கு உண்மையா இருக்கும். நீங்க இறைவனுக்கு உண்மையா இருக்கணும்னு நினைச்சீங்கனாலே போதும், மனுஷங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உண்மையா இருப்பீங்க. உங்க அப்பா அம்மாவுக்கு உண்மையா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா தான் அப்பா அம்மாவுக்கு உண்மையா இருப்பீங்க, ஃப்ரெண்ட்ஸை ஏமாத்துவீங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு உண்மையா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா
ஃப்ரெண்ட்ஸுக்கு உண்மையா இருப்பீங்க, அப்பா அம்மாவை ஏமாத்துவீங்க. இதுவே நீ இறைவனுக்கு உண்மையா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா எல்லாருக்கும் உண்மையா இருப்பீங்க. இதுதான் கான்செப்ட். அதனாலதான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், இறைவனுக்கு உண்மையா இருக்கணும்னு நினைங்க. எந்த ஒரு கெட்ட வைபம் கெட்ட எனர்ஜியும் உங்ககிட்ட வராது. தனிப்பட்ட முறையிலையும் சரி, ஒரு தவறான எண்ணங்கள் தாட்ஸ் கூட உங்களுக்குள்ளார வராது. புரியுதுங்களா? ஸோ இந்த இதய திக்கரை விடாம பண்ணிக்கிட்டே இருங்க. இதய திக்கரை தொடர்ந்து பண்ணுங்க. இது வரைக்கும் எவ்வளவு பேர் விடாம பண்ணிட்டு இருக்கீங்களோ, உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் இருக்கோ அதெல்லாம் மறக்காம கமெண்ட்ல போடுங்க. நான் ஒரு நாளைக்கு 2 வேளைக்கு விடாம பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு யாராவது சொல்றீங்க அப்படின்னா, இதை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போறது எப்படின்னா, இப்போ நீங்கள் நைட்டு திக்கர் பண்ணிட்டு இருக்கீங்க, காலை மாலை. இதை நான் சொல்லியிருந்தேன், காலையில் அதிகபட்சம் ஒரு 1/2 hourலேருந்து 1 hourக்குள்ளே நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரி ஈவினிங்கும் 1/2 hour to 1 hour. இதை யாரெல்லாம் விடாமல் பண்ணிட்டு இருக்கீங்களோ, ஒரு 3 மாதம் நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அடுத்த ஸ்டேஜ் போகிறதுக்கு தயாராகிட்டீங்க. அடுத்த ஸ்டேஜ்னா என்னென்னா, மார்னிங் பண்ணக்கூடிய இந்த திக்கரை விடியங்காத்தால 4 to 5 இந்த டைம் பண்ணீங்கன்னா ரொம்ப சிறந்தது. அது ஏன் சிறந்ததுங்கிறத அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஏன்னா எல்லாமே ஒரே வீடியோவில் சொன்னால் உங்களுக்கு புரியாது. இப்போதைக்கு என்னால் முடிஞ்சது டெய்லி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கேன். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய மனசை தெளிவாக்கிக்கோங்க, பக்குவப்படுத்திக்கோங்க, பாவத்திலிருந்து தவிர்ந்துருங்க, நன்மையின் பக்கம் அதிகமாக இருங்க, ஒரு நல்ல வைப்ரேஷனோட இருங்க. நீங்களும் சரி, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய வைப்ரேஷனும் ஒரு நல்ல பாசிட்டிவிட்டி ஏற்படுத்துற மாதிரி இருந்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியவங்களா இருந்தாங்கன்னா அவங்கள விட்டு ஒரு 10 ஸ்டெப் தள்ளியே இருங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்க மூலியமா ஒரு நல்ல விஷயங்கள் அவங்க கத்துக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. இல்லை உங்களையே கெடுக்கிற மாதிரி பாக்குறாங்கன்னா நீங்க தள்ளி இருக்கிறது தான் பெஸ்ட். ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு டைம் வரும், அந்த டைம் வரும்போது அவங்களே திருந்துவாங்க. அதுக்காக நம்ம யாரையும் தப்பா நினைச்சிடக்கூடாது. நம்மளோட வேலை பாவம் இல்லாத ஒரு சூழ்நிலையில நம்ம இருக்கணும். பிளஸ் இதெல்லாம் எப்படி பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் பண்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்றது தான் இந்த திக்ரே கல்வி. இந்த திக்ரே கல்வி பண்ண 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 என்ன ஆகும்னா, நம்மளுடைய ஹார்ட்ல அதுக்கு ஒரு எனர்ஜி தேவைப்படும். நம்மளுடைய ஆன்மாவுக்கு ஒரு எனர்ஜி தேவைப்படும். அந்த எனர்ஜியை இந்த திக்ரே கல்வி யாரெல்லாம் விடாம செய்றீங்களோ, அந்த மூச்சு பயிற்சியில அல்லாஹூ அப்படின்னு நம்ம பண்ணும்போது, அந்த இறைவனுடைய வார்த்தை, இது இறைவனுடைய வார்த்தை. அந்த இறைவனுடைய வார்த்தை மூச்சு மூலியமா நம்ம உள்ளார போகும்போது எவ்வளவோ மந்திரங்கள் இருக்கு, எவ்வளவோ குரானிக் வெர்சஸ் இருக்கு. ஒவ்வொரு வெர்ஸுக்குமே ஒரு பவர் இருக்கு. இப்ப நீங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, அதாவது அந்த உச்சரிக்கக்கூடிய வார்த்தை, உச்சரிக்கன்னு கூட சொல்ல முடியாது, நீங்க மூச்சுலயே தான் நினைக்கிறீங்க அல்லாஹோன்னு. அப்போ இறைவனுடைய பேரையே நீங்க உள்ளார கொண்டு போகும்போது அந்த இறைவனுடைய குணாதிசயங்கள் எல்லாமே உங்களுக்கு உள்ளார வர ஆரம்பிக்கும். அப்போ இறைவனுடைய அந்த பேர் உள்ளார போகுது அப்படின்னா யாரும் அங்க இருக்க மாட்டா. இறைவனுக்கு எதிரி யாரு? ஷைத்தானும் இருக்க மாட்டான், அவனுடைய எண்ணங்களும் இருக்காது. இப்ப புரியுதுங்களா? இந்த திக்ரே கல்வியோடைய மகத்துவம் என்னங்கிறது உங்களுக்கு இதுலயே புரிஞ்சிருக்கும். அதனால இதை விடாம இந்த திக்ரை செய்யுங்க. அப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மாற்றங்கள் குயிக்கா தெரியும்னு சொல்றதுக்கான காரணமும் அதுதான். தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பாருங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.